முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அங்கிள், அவனும் உங்கள் பையன்தான் சொல்லிக்கொண்டே நிரஞ்சன் வர குரல் நடுங்க, உடல் பதற. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? மருது நிரஞ்சனிடம் வரவும், ஏய் நிரு, என்னடா சொல்கிற? கேட்டுக்கொண்டே விஷ்ணுவும் நிரஞ்சனிடம் வந்தான். நிஜமாக தான் சொல்கிறேன் விஷ்ணு, சின்ன வயசில் காணாமல் போன உன்னோட அண்ணன் தான் இந்த கௌதம். இந்த ஃபைலை பாரு. அவன் சொல்வது புரியாமல் கௌதமும் அவன் அருகே வர, நிரு, நீ என்னடா சொல்கிற? ஆமாம் கௌதம், நீங்கள் 2 பேருமே ட்வின்ஸு. இந்த ஃபைலை பார்த்தா உங்களுக்கே புரியும். இருவரும் சேர்ந்து வந்து அந்த ஃபைலை வாங்க. நீங்களே முதல்ல பாருங்கள் சொல்லிவிட்டு விஷ்ணு கௌதமிடம் அந்த ஃபைலை கொடுத்தான். சின்ன வயசுலேருந்து அவங்க காணாமல் போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அத்தனை டீட்டெயிலும் அதில் இருந்துச்சு. கௌதம்க்கு உடல் வெடவெடவென நடுங்க. உடனே அந்த ஃபைலை விஷ்ணுவிடம் கொடுத்தான். அவனும் அதை வாங்கி பார்க்க, டேய், 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? யாராவது ஒருத்தவங்க என்னென்னு சொல்லுங்க. மருது டென்ஷனாக, உண்மைதான்ப்பா, சின்ன வயசில் காணாமல் போன நம்ம விஜய் அண்ணா தான் இவர். வேகமாக ஓடி வந்து ரகுபதியும் அதை வாங்கி பார்க்க, அவருக்கும் இது இன்ப அதிர்ச்சி தான். அப்படின்னா என் அக்கா மகனா எனக்கு மருமகனாக வந்திருக்கானா? கடவுளே, இது தெரியாமல் நான் என்னென்ன பேசிட்டேன். ஆத்திரத்திலும் அழுகையிலும் கட்டுப்படுத்த முடியாமல் ஓடி வந்த மருது கௌதமை போட்டு அடி அடி என்று அடிக்க, ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாமல் கௌதம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டான். அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் மழை. அப்பா வேண்டாம்ப்பா, ஆனால் அடிக்காதீங்க. விஷ்ணுவும் ராகவியும் ஓடி வர, வேண்டாமாம்மா, மருமகனை அடிக்காதீங்க. ரகுபதியும் அடித்து ஓய்ந்த மருது, இந்த ஜென்மத்தில் ஒரு தடவையாவது உன்னை பாத்திர மாட்டேன்னு எத்தனை சாமியை நான் வேண்டியிருக்கேன். அதுக்காக தானடா இந்த உயிரையே வச்சுருக்கேன். அப்பா. கௌதம் குரல் உடைந்து அழைக்க, மருது அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். சுதாரிப்புக்கு வந்தவர், அப்படின்னா எங்கள் வேதா? அதோ நிற்கிறானே விவேக், அவன்தான் வேதா. என் தங்கச்சி மகன் வேதாவா? ஆமாம் அங்கிள், உங்கள் தங்கச்சி மகன் வேதா அவன்தான். இப்போது விவேக், இங்கே வாடா. மருது கூப்பிடவும் அதுவரை என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்த விவேக் வேகமாய் ஓடிப்போய் ராகவியின் பின்னால் நின்று கொண்டான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கேருந்து சொல்லுங்கள், என்னால் அடி வாங்க முடியாது. அடிக்கலாம் மாட்டேன், வாடா. இல்லை பரவாயில்ல, நீங்கள் அங்கேருந்தே சொல்லுங்கள். வாடான்றேன். அப்பா கூப்பிடுறாரு, ஏடா வரமாட்டேன்னு சொல்கிற என்று ஒரு பக்கம் விஷ்ணுவும் மறுபக்கம் கௌதமும் பிடித்து அவனை இழுத்து வர அடிக்கப் போகிறார் என்று அவர் அருகே வந்தவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். ஏண்டா நான் அடிக்க போகிறேன்? அவனுங்க 2 பேரும் தப்பு பண்ணானுங்க, அதனால் அடி வாங்கினானுங்க. நீ எந்த தப்பும் பண்ணலையே, பிறகு உன்னை ஏன் அடிக்க போகிறேன்? கடவுளே, என் பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இதை பார்க்க உங்கள் அம்மா இல்லையே. மருது கதறவும், அழாதீங்கப்பா என்று ஒரு பக்கம் விஷ்ணு மறுபக்கம் கௌதமும் அவரை அணைத்து கொள்ள, அவர்கள் இருவருக்கும் நடுவில் ராகவி வந்து நின்றாள். மூவருமே அவரை அணைத்து கொள்ள, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விவேக் வேகமாய் வந்து ராகவியை பின்புறம் அணைத்து கொண்டான். என்னடா பண்ணுற? கௌதம் கேட்கவும், இல்லை, நீங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டீங்க. எனக்கு பிடிக்க இடம் இல்லை, அதனால் இப்படி கட்டி பிடிச்சேன். எங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் தங்கச்சி கட்டுப்பிடிக்கிறியா? சொல்லிவிட்டு ஒரு பக்கம் கௌதமும் மறுபக்கம் விஷ்ணுவும் போட்டு அவனை அடி அடி என்று அடிக்க, என்னை காப்பாத்தினரு சொல்லிக்கொண்டே நிரஞ்சனிடம் போனான் விவேக். நானும் ராகவிக்கு அண்ணன் தாண்டா என்று அவனும் 4 சாத்து சாத்த, என்னை அடிக்க மட்டும் ஒன்று சேர்ந்துடுங்கடா. டே அடிக்காதீங்கடா, வலிக்குது. டே அடிக்காதீங்கடா, உண்மையாகவே வலிக்குது. மாமாவே தேவலாம் போல இருக்கு. இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவனை சந்தோஷமாய் அணைத்து கொள்ள, ராகவி அவனை முறைத்து கொண்டே மருதுவின் பின்பக்கம் வந்து நின்றாள். எல்லோரும் இதை பார்த்து சிரிக்க, தம்பி, நீங்கள் பண்ண இந்த உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்.
மருது நிரஞ்சனை பார்த்து கையெடுத்து கும்பிட, அங்கிள் என்ன இதெல்லாம், இதுவும் என்னோடய டியூட்டி தான். உன் கைக்கு எப்படிடா கிடச்சிது? விஷ்ணு கேட்கவும், பெருசாக எல்லாம் எதுவும் யோசிக்காத விஷ்ணு, ரொம்ப சிம்பிள். ஒன்று நீ கொடுத்த ஃபோட்டோ, இன்னொன்று என் மாமனார் கொடுத்த ஃபோட்டோ. புரியலையே. ஒரு தடவை காலேஜில் காணாமல் போன உன் அண்ணன் மாமா பையன்னு சொல்லி இவங்க ஃபோட்டோவை என்கிட்ட காமிச்ச ஞாபகம் இருக்கா? ஆமாம், அந்த ஃபோட்டோ தான் எனக்கு இவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி கொடுத்தது. புரியல. 2 நாளைக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க பெங்களூர் போயிருந்தேன். என் மாமனார் அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தவர். சரி, அவர் பேர் விஸ்வநாதன், சுருக்கமாக விச்சுன்னு கூப்பிடுவாங்க. இப்போது டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். பொண்ணெல்லாம் பார்த்து பேசி முடித்து ஃபிக்ஸும் பண்ணிட்டோம். அவர் என்கிட்ட பர்சனலாக பேசணும்னு சொன்னார். நானும் என்னென்னு கேட்டதுக்கு இந்த ஃபோட்டோவை என் கையில் கொடுத்தாரு. இந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்த மருது, இது இவங்க 2 பேரும் காணாமல் போனப்ப நாங்கள் எல்லாருக்கும் அமிச்ச ஃபோட்டோ. ஆமாம் அங்கிள், அது தவறுதலாக மிஸ் ஆகிடுச்சு. இவங்களை காப்பாற்றின சதாசிவம் சார் எங்கள் மாமனார்கிட்ட ஏற்கனவே இவங்களை பற்றி சொல்லி வச்சுருக்காரு. யாராவது தேடி வந்து அனுப்பிச்சி விட்டுருங்கன்னு. ஃபோட்டோ மிஸ் ஆனதால் யாருக்கும் இவங்களை பற்றி டீட்டெயில் தெரியல. சரி, இப்போ எப்படி கிடச்சிது? இது என்னன்னு சொல்கிறது எனக்கே தெரியல. எங்கள் மாமனார் ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லி வேறு இடத்துக்கு மாற்றிருக்காங்க. அப்போதான் இந்த ஃபோட்டோ அவர் கைக்கு கிடச்சிருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஆகிற கடைசி நாள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஃபோட்டோவை கையோடு எடுத்துக்கிட்டு வந்துட்டார். என்கிட்ட இந்த ஃபோட்டோவை காமிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணார். என் லைஃப்லையே நான் முடிக்காமல் விட்ட ஒரே கேஸ் இதுதான். எப்படியாவது எனக்காக இதை முடிச்சு கொடுங்கன்னு கேட்டார். இத்தனை வருஷம் எப்படி இந்த ஃபோட்டோ மக்கி போகாமல் இருந்துச்சு? கலர் ஜெராக்ஸு, இன்னொன்று கவர்க்குள்ளேயே இருந்ததுனால அப்படியே இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போலீஸ்காரன் மூளை டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. நீ ஒரு தடவை காமிச்ச இல்லையா, அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இங்கே வந்துட்டேன். நாங்கள் இங்கே இருக்கிற விஷயம் இதுக்கு எப்படி தெரியும்? டேய், எங்கள் மாமனார் இந்த கேஸை முடிச்சுட்டு வந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால் உன்னை ஸ்டேஷனுக்கு வர வச்சு டீட்டெயில் சொல்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அதான் நேராக உன் மாமா வீட்டுக்கு போனேன். நீங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் கௌதம் இங்கே இருப்பான்னு நான் நினைக்கல. நான் உன்னை தேடித்தான் வந்தேன். கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ்டா. கௌதம், விஷ்ணு, விவேக் மூவருமே அவனை கட்டி கொண்டு நன்றி சொல்ல, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எல்லாரையும் பாடாக படுத்திட்டீங்க. இனிமேலாவது 2 பேரும் ஒத்துமையாக அப்பாவை பார்த்துக்கோங்க. சரி, நான் வரட்டுமா? சரிடா, எங்கே வேகமாக கிளம்புற? என் மாமனார்கிட்ட பேசி கேஸை முடித்த விஷயத்த சொல்லி அப்படியே என் உத்தியும் பார்த்துட்டு வரப்போகிறேன். வரட்டுமா? பாய். எல்லோரும் சேர்ந்து சிரிக்க நிரஞ்சன் வேகமாய் வெளியேறினான். இப்பொழுது ஒரு சேர எல்லோரும் அபியை பார்க்க, அம்மா அபி, நீ என்னம்மா சொல்கிற? அவன் பண்ணது தப்பு தான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீயும் அவனும் சேர்ந்து வாழணுமா? மருது அவளிடம் கெஞ்சலாய் கேட்க, மாமா, நீங்கள் என்ன அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கௌதம் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அவன் ஏன் மறுக்க போகிறா? ரகுபதி இடையில் புகுந்து சொல்ல, டேய் ரகு, நீ வாயை மூடு. இது அபிக்கும் கௌதமுக்கும் இடையில் நடக்கிற விஷயம். அதில் முடிவு அவங்க தான் எடுக்கணும், நீயோ நானோ இல்லை. அதுவும் பாதிக்கப்பட்டது அபி. அவன் முடிவு தான் இறுதி. நீ அதிர்ச்சி விலகாமல் கௌதமியே பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். உன் அத்தை என்ன ஆசைப்பட்டான்னு உனக்கே தெரியும். அவன் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா. அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போது நீ எடுக்க போகிற முடிவில் தான் எல்லாமே இருக்குது. உன்னோட முடிவு என்ன? மருது அவள் முகத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கேட்க, கௌதம் அபியையே பார்த்து கொண்டிருந்தான்.